நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் வேகம் பூச எதை நான் பேச கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. வாடா வந்து உட்காரு. நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, என்னோட பையன் அது இவன் தான். ஹாய்ங்க. ஹாய். ஹலோ. ஹலோ. என்னம்மா ஒரு ஆளுக்கு புதுசா வாயெல்லாம் டைப் படிக்குது? அதானே, என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை சார். காஃபி. ஒரு நிமிஷமா. டேய், உனக்கு டீ போட சொல்லவா? இல்லை டாடி, பரவாயில்ல, எனக்காக எதுக்கு டீ எல்லாம் போட்டுக்கிட்டு, காஃபியை குடிச்சுக்கிறேன். இவன் என்ன இப்படி பேசுறான்? இப்போ இவன் உண்மையில அவனா இல்லை என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியறானா? ஐயோ நந்தினி, உனக்கு என்னடி ஆச்சு? வந்தவன் அவன் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்து ஒரு ஷாக் ரியாக்ஷன் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அவன் நம்மளை மறந்துருப்பானா? மறந்துருக்க சான்ஸ் இல்லையே. எப்படி அவன் மட்டும் நம்மளை மறப்பான்? நம்மளால மறக்க முடியல. என்ன சொன்ன? காஃபி ஓகேவா? ஏண்டா நீ டீ தானே எப்பவுமே குடிப்ப? ஆமாம் டாடி, டீ தான் குடிப்பேன். இருந்தாலும் காஃபி போட்டுட்டாங்க, இப்போ என்ன பண்ண முடியும்? காஃபியை குடிச்சுக்கிறேன். பாடுறா. சரி நந்தினி, அவனுக்கே அந்த காஃபியை கொடுத்துரு. இல்லை டாடி, நீங்களே குடிங்க, உங்களுக்கு தானே போட்டாங்க. இல்லைடா, எனக்கு காஃபி குடிக்கிற மூடு போச்சு, அதனால தான். அது சரி. என்னடி ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, காஃபியை கொடு. என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்தாங்க. ஐயோ ஐயோ, ரொம்ப சாரிங்க. சாரி. ஏங்க பதறாதீங்க, பரவாயில்ல. ஷர்ட்ல தானே பட்டிருக்கு, பரவாயில்ல விடுங்க. ஐம் ஸோ சாரிங்க. நீ விடுமா, இவன் தான் வாங்க தெரியாம வாங்கியிருப்பான். டேய், போய் வாஷ் பண்ணிட்டு வா. ஓகே டாடி. வாஷ் பண்றதுக்கு கூட்டிட்டு போடி. வாங்கங்க. ஒருவேளை இந்த ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்களோ? நம்ம தான் தப்பா நினச்சிட்டு இருக்கோமா இவர் தான் அவருன்னு? ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியலையே. சாரி சார், அவள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாலாம் இருக்க மாட்டா, கேர்ஃபுல்லாக தான் இருப்பா. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. தெரியுமா, நந்தினியை பற்றி எனக்கு தெரியாதா? என்னாச்சு? ஏதோ பதஷ்டமாகவே நின்றுட்டு இருக்கா. அதான் சார், எனக்கும் தெரில. 2-3 நாளாகவே எதையோ பற்றி யோசிக்கிறா. நான் கேட்டுட்டேன் சார், அவள் சொல்லவே மாட்றா. ஓ, அது என்னன்னு கேளு நீ. ஏன்னா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. அது கேட்டினா அது சரி பண்ணி விட்டுறலாம்ல. சரி சார். அப்புறம் மிருனாளினி, உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். சொல்லுங்கள் சார். சாரிங்க. ஏங்க, அதுதான் அங்கேயே கேட்டீங்கல்ல, எத்தனை தடவை சாரி கேட்பீங்க? கன்ஃபார்ம் நந்தினி, இவங்க வேற அவங்க வேற. நீங்க என்ன பண்றீங்க? ஐயா, ஏங்க கண்ணை தரங்க. ஐயோ ஏங்க, பனி எல்லாம் போட்டிருக்கேன், கண்ணை தரங்க. சரி கொடுங்க, நான் வாஷ் பண்ணி தரேன். இல்ல பரவாயில்லங்க, நானே வாஷ் பண்ணிக்கிறேன். இல்ல, நான் தானே கொட்டினேன், நானே வாஷ் பண்ணி தரேன். தாங்க. இந்தாங்க. உங்க ஷர்ட். ஏங்க என்ன கொஞ்சம் பக்கத்துல வந்து கொடுங்களேன். இல்ல நானே வந்து வாங்கிக்கிறேன். என்னங்க? ஏங்க என்னாச்சு? ஏங்க, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்னைய நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல, நான் எங்கேயும் உங்களை பார்த்ததில்ல. இல்லையே, எனக்கு இந்த ஃபேஸ் கட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இல்லைங்க, என்னை நீங்க எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. நான் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேன்னா பார்த்துக்கோங்க. ஓ, குடும்ப குத்து வழக்குன்னு சொல்றீங்க. என்னங்க? ஷர்ட்டை நீங்க தரல, அதனால்தான் நானே எடுத்துக்கலான்னு வந்தேன். அது வந்து வாங்கிக்கலான்னு வந்தேன். என்னங்க உங்க ஷர்ட்? அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் உங்க பேர் என்ன பட்டுக்குட்டி? பட்டுக்குட்டியா? அப்ப நீங்க தானா? அந்த அண்ணா? அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. 2-3 நாளா என்னையே தான் நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க. அதனாலயே எனக்கு எல்லாருமே கொஞ்சம்
கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் அதனால தான் கேட்டேன் நீங்களான்னு. ஓகே, எனக்கும் வேற ஆப்ஷன் இல்லை. இப்போ நீங்களா கேட்டனால நானும் சொல்றேன், நான் தான் அது. ரோட்ல பார்த்தது, கோயில்ல பார்த்தது எல்லாம் நான் தான். ஓகேங்களா பட்டுக்குட்டி? ஹலோ, என்ன என்னங்க பட்டுக்குட்டி? எத்தனை தடவை சொல்றது? என் பேர் ஒன்றும் பட்டுக்குட்டி இல்ல. அப்புறம் என்ன பேரு? பேரை சொன்னாதானே அப்படி கூப்பிட முடியும். என்ன இப்போ போட்டு வாங்குறீங்களா? எதுக்கு என்னோட பேரை நான் உங்ககிட்ட சொல்லணும்? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு. ஆமா, டிஎன்பிசி எக்ஸாம்ல என்னோட பேர் என்னன்னு கேட்க போறாங்க. சரி பட்டுக்குட்டி, சொல்ல வேண்டாம். இந்த பேரு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஏங்க, நீங்க பேசுற முறையே சரியில்லை. என்ன முறையே சரியில்லை? தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். ஏங்க, நீங்க இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் மெர்னாலினிட்ட சொல்லிடுவேன். யார் அவங்க? உங்க அம்மாவா? யாருன்னே தெரியாம தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? டாடி கூப்பிட்டாரு, வந்தேன், அவ்வளவுதான். இங்க இந்த பட்டுக்குட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏங்க, இப்படி பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? ஏங்க, நீங்க இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். ஓ, போங்க போங்க. அவர் ஆரத்தி எடுத்து வாமா மருமகளேன்னு சொல்லுவாரு. எது? ஆமா, நீங்களும் நானும் லவ் பண்றோம்னு நினைச்சிட்டு. நானும் உங்களை லவ் பண்ணலையே. நானும் தான் உங்களை லவ் பண்ணல. அப்புறம் ஏங்க இப்படி நின்றுட்டு இருக்கீங்க? ஏன் லவ் பண்ணாதான் அப்படி நிக்கணுமா என்ன? நான் பெரிய பணக்காரன், எங்க அப்பா ரிட்டையர்டு டிஎஸ்பி. அது மட்டும் இல்லாம பேசிக்கலி ஐ எம் ரவுடி. இப்படிலாம் கூட பண்ணலன்னா எப்படி? ஏங்க, நான் ரோட்ல பேசினதுக்கும் அப்புறம் கோயில்ல பேசினதுக்கு தானே இப்படி பழி வாங்குறீங்க. ஆனா அதுக்கு இப்படிதான் பழி வாங்கணுமாங்க? ஏங்க, இந்த மாதிரிலாம் பழி வாங்கினாதான் நல்லா இருக்கும். எனக்கும் இதான் பிடிக்கும். நிறைய அனுபவமோ இருக்காதா பின்ன? நான் தான் ரவுடியாச்சு. ஏங்க, என் மேலதான் தப்பு. ரவுடின்னு சொன்னதுக்கு ரொம்ப சாரி. ஏங்க, நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, நான் ரவுடி தான். அது எப்படி ஒரு டிஎஸ்பியோட பையன் ரவுடியா இருக்க முடியும்? அதையே இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு ரவுடியோட டாடி ஏன் டிஎஸ்பியா இருக்க கூடாது? ஏங்க, நீங்க என்னை குழப்புறீங்க. உங்களை குழப்பி எனக்கு என்னங்க கிடைக்க போகுது? நான் நிறைய பொண்ணுங்க முன்னாடி இப்படிதான் நின்றுருக்கேன். ஹலோ, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? ஏங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இப்படிலாம் பேசினாதான் எனக்கு ரவுடின்ற ஃபீல் வரும். நல்லாவே தெரியுது, வேணும்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, பொட்டேங்க. இது ஏன் ஃபேஸ்? பொட்டு வைக்கணுமா வேணாமா நான் தான் முடிவு பண்ணணும். பரவாயில்ல, பொட்டு வைக்காமலே இருங்க, அழகா இருக்கு. ஹலோ, பொட்டு வைக்கிறதோ வைக்காதது என்னோட இஷ்டம். அதை ஒன்றும் நீங்க சொல்ல தேவையில்ல. அப்புறம் பட்டுக்குட்டி, ஏங்க அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ரவுடி கிட்ட நீங்க எதை பண்ணக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அதை தான் பண்ணுவாங்க சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாததா? ஐயோ, என்னோட ஷர்ட்டை வாஷ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பட்டுக்குட்டி. வரேன். ஐயோ முருகா, ஏன் முருகா இப்படி பண்றீங்க? கிரிஷ், இந்த கோயில் தான். ஓகேங்க, இறங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் கிரிஷ். ஆமா, உங்களுக்கு எதுவும் ஒர்க் இருக்கா? இல்லைங்க, வீட்டுக்கு தான் போகணும். சரிங்க, அப்போ உள்ள வாங்க. எது, நானா? நீங்க தான். நீங்க ஹிந்து தானே? அப்புறம் என்ன? இல்லைங்க, நான் எப்படி வர்றது? ஏன் கிரிஷ், கோயிலுக்கு தானே கூப்பிட்டேன், தாலி கட்டுறதுக்காக கூப்பிட்டேன். என்னது? சும்மாங்க. சரி வாங்க உள்ள. இல்லைங்க, நான் வரல. நீங்க இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. ஏங்க, ஏன் வண்டி சாவி எடுக்கிறீங்க? ஏங்க உள்ள வாங்க. ஏங்க, கீழே கொடுங்க. பரவாயில்லையே, கோயில் அழகா இருக்கு. ஏங்க கோயிலே பார்க்காத மாதிரி பண்றீங்க? அதை விடுங்க, ஃபர்ஸ்ட் பைக் கீழே கொடுங்க. அட, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, சாமி கும்பிட்டுட்டு போங்க, மனசு நல்லா நிம்மதியா இருக்கும். அதெல்லாம் நான் எதுவும் கும்பிடலங்க. சீக்கிரம் சாவியை கொடுங்க, நான் கிளம்புறேன். ஐயா, நீங்க என்ன கோயிலுக்கு வந்துட்டு காலில் சுடுதண்ணி ஊத்துன மாதிரி கிளம்புறேன்ட்டு? கிரிஷ், சாமி கும்பிட்டுட்டு இங்க இருந்து போலாம், ஓகேவா? இல்ல தான். சரிங்க, சாமி கும்பிட்டுட்டே போலாம். நீங்க முதல்ல சாவியை கொடுங்க. அது சரி, நான் இங்கிட்டு போனோன்னா நீங்க அங்கிட்டு கிளம்பிட்டீங்கன்னா? ரொம்ப அறிவுதாங்க, நீங்க பொழைச்சிப்பீங்க. தேங்க்யூ. சரி, நான் அங்க உட்காந்துருக்கேன், சீக்கிரமா சாப்பிட்டு கூப்பிட்டுட்டு வாங்க. உனக்கு என்னாச்சு கிரிஷ்?
வீட்டில் யார் கூப்பிட்டாலும் கோவில் வாசப்படியே மிதிக்க மாட்டியடா. என்னடா ஆச்சு உனக்கு? அவங்க சொன்ன ஒத்த வார்த்தைக்காக கோயிலில் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. யாருக்கும் நான் கோயிலுக்கு வந்திருக்க விஷயமே தெரியக்கூடாது. சீக்கிரமா இவங்க சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கிளம்பலாம். டே கிரிஷு, அவங்க தான் என்னமோ சாமி கும்பிட்டுட்டு போலான்னு சொல்றாங்கன்னா நீயும் என்னடா நடக்குது இங்க? டே, அதுக்கு நான் என்னடா பண்றது? உன்னாலதான். நீ மட்டும் அன்னைக்கு தடுக்கலன்னா நான் அன்னைக்கே போய் ஜானை பார்த்துருப்பேன். அட்லீஸ்ட் அவன் சொல்றதுல ஏதாவது ஒன்று நமக்கு க்ளூ கிடைக்கும். நீ ஏன் தான் அப்படி பண்ணியோ? ஐயோ டே, விடுறா. எப்படியும் இங்கே தாண்டா இருப்பான். எப்படியும் ஒரு 2-3 நாள் உன் கண்ணில் படுவான், சரியா? டே கார்த்தி, என்ன அங்க உட்காந்துருக்கிறது நம்ம கிருஷ்ணாரியே இல்ல? ஜோக் பண்ணாதடா. டே, அவன மாதிரிதான்டா இருக்கு. டேய், கிருஷ் மாதிரி இல்ல, கிருஷே தான். என்னடா சொல்ற? சரி வா போய் கேட்போம். டேய் இரு, துரை எதுக்கு வந்திருக்காருன்னு தெரிய வேண்டாம். அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? யூ வெயிட் see there. இந்த கார்த்திக் எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றான்? ஹலோ கிரிஷ். சொல்லுடா. எங்க இருக்க? ஐயோ, இவன்ட்ட கோயில்னு சொன்னா 1000 கேள்வி கேட்பானே. இங்கதான்டா. சொல்ல மாட்டான் ஹர்ஷா. பேசுடா பேசு. இங்கனா எங்கடா இருக்க? இங்கனா இங்கதான். அடிச்சி சொல்லு. இங்க ரைஸ் மில்ல மாட்டிக்கிட்டான். ஓ சரி சரிடா. ஏன்டா, ஏன் திடீர்னு கேட்ட? இல்லடா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 2 பேரு உன்னைய கோவில்ல பார்த்ததா சொன்னாங்க. ஓ அப்படியா? எது? நான் தான். கோயிலுக்கு போறதெல்லாம் என் தம்பிக்கு சுத்தமா பிடிக்காது. அது என்னடா, மதிக்காத தலைவாசல் மிதிக்காது. டே கார்த்தி, அங்க பாரு. அடே ஒரு நிமிஷம், நான் அப்புறமா கால் பண்றேன். ஹலோ கிரிஷ். ஹலோ. என்னாச்சு கார்த்தி? கட் பண்ணிட்டான்டா. அதை விடு, அங்க ஒரு நிமிஷம் பாரு. என்னாச்சுங்க? நெத்தியை காட்டுங்க. ஏங்க இதெல்லாம் வேண்டாம். என்னங்க நீங்க? இது குங்குமம் தானே, ஏன் இப்படி இருக்கீங்க? முதல்ல நெத்தியை காட்டுங்க, நான் வச்சு விடுறேன். இல்லங்க வேண்டாம். கிரிஷ் வச்சுக்கோங்க. சரிங்க. அட பாவி, பாத்தியாடா உன் தம்பிய? பார்த்தேன். என்னடா வச்சுக்கிட்டான்? நம்ம அத்தை, மாமா, பாட்டி, தாத்தான்னு யாரு வச்சு விட்டாலும் வச்சுக்கவே மாட்டான். ஹலோ பாஸ், நம்மன்னு ஏன் உன்னையும் சேர்க்கிற? நீயும் 90 இந்த குங்குமம்லாம் வச்சுக்க மாட்டல்ல? டே, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா நான் கோயிலுக்குலாம் வருவேனே. இவன் கோயில் சைடே வரமாட்டான் தானே? நீ சொல்றதும் கரெக்டு தான். யாரையும் கூட்டிட்டும் வரமாட்டான். இப்ப என்ன இதெல்லாம் புதுசா? சரிங்க கிரிஷ், இங்கே இருங்க, நான் கோயிலை சுத்திட்டு வந்துடுறேன். சரிங்க. ஐயோ டே கிரிஷ், உனக்கு என்னதான்டா ஆச்சு? சை. ஐயோ, இந்த கார்த்திக் வேற ஃபோன் போட்டு என்னத்தையோ உளர்னானே. இரு ஃபோன் பண்றான். ஹலோ கிரிஷ், எங்கடா போன? எங்கேயும் போலடா, இங்க ரைஸ் மில்ல தான். ஆமா, நீ ஏதோ சொன்னியே. நானா? நான் என்னடா சொன்னேன்? அதான்டா, யாரோ 2 பேர் என்னைய அதான் அந்த கோயில்ல பார்த்ததா ஏதோ சொல்லிட்டு இருந்தியே. அட ஆமாண்டா, அவங்க உனக்கு ரைட் சைட்ல தான் நிக்கிறதா சொன்னாங்க. எது ரைட் சைட்லயா? ஹாய். ஐயோ போச்சுடா. இதோ வரோம்.